Hi friends, welcome to Sweet Tech Tamil. எங்களோட சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏதோ டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நல்லா இருந்தாலும் போடுங்க. மறக்காம ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. கமெண்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா சிஸ் கேட்டிருக்கீங்க. சூப்பர் சிஸ், தெளிவாக புரிகிறது. இதுபோல் எல்லா வகுப்பும் வெவ்வேறு கழுத்து கைகளுடன் மற்றும் விதவிதமாய் ஹவு டு டிசைன் இட் என்று சொல்லித்தாங்க அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாமே வருங்க. ஃபஸ்ட்டு பேசிக் முடிச்சுருவோம். நிறைய பேர் வந்து டெய்லரிங்கே தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக ஃபஸ்ட்டு அந்த பேசிக்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டிசைன் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக பாருங்கள். ஒரு மாதத்தில் ப்ளவுஸ் முடிக்கிறேன், ஒரு மாதத்தில் எல்லாம் முடிக்கிறேன், 10 நாளில் கற்றுக்கலாம், 7 நாளில் கற்றுக்கலாம். டெய்லரிங் வந்து ஒரு கடல் மாதிரி, டக்குன்னெலாம் நீங்கள் கற்றுக்க முடியாது. கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுக்க முடியும். பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு புரிகிறபடி நான் நல்லா சொல்லித்தருவேன். நீங்கள் சிறந்த டெய்லராக ஒரு கடை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நல்லா வரலாம். நெக்ஸ்ட் வந்து டோரி டையோன்னு ஒரு ஐடி. ப்ளவுஸ் கட்டிங் கேட்டிருக்கீங்க. வருங்க, அடுத்த ப்ளவுஸ் கட் ஃபஸ்ட்டு பெட்டிக்கோட் வரும். அந்த பெட்டிக்கோட் 5 மாடல் முடிஞ்சோடனே ஒரு 2-3 கிளாஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வரும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ராஜா தீசிஸ் வந்து கேட்டிருந்தீங்க, பாய்ஸோட இது போடுங்க, ட்ரௌசர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ட்ரௌசர் வந்து கடைசியாக தாங்க வருது. லேடிஸ் இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக வந்து ஜென்ஸோட இது வருது. உங்களுக்கு டிஷர்ட்லேருந்து, பேண்ட்லேருந்து, ட்ரௌசர்லேருந்து எல்லாமே வரும். யூனிஃபார்ம் வரும், எல்லாமே வரும். மெதுவாக ஒன்று ஒன்றா கிளாஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கிளியராக புரியும். புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து திருத்திக்கிறேன். என்ன ஏதுன்னு உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன். தப்பு இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்து அது சரியில்லைனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை எப்படின்னு கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிளாஸ் 27, அதாவது டைப்ஸ் ஆஃப் சிம்மிஸ். சிம்மிஸ்னால் பெட்டிகோட், அதுதான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஜவலில் 3 மாடல் பார்த்தோம். இதில் வந்து 5 மாடல் இருக்குது சிம்மிஸில். ஃபஸ்ட்டு மாடல் வந்து பிரின்சஸ் பெட்டிகோட். முன்னுரை பார்த்தீங்கன்னா சிறுமிகள் ஃப்ராகுக்குள் அணியும் உடை. உள்ளார போடுற உடை தான் பெட்டிகோட்லாம். நம்ம அந்த காலத்தில் நம்ம போட்டிருக்கோம். மேலே ஒரு பாவாடை சட்டை போட்டு உள்ளே பெட்டிகோட் போடுவோம். அதுதான் ஃப்ராகுக்குள் அணியும் உடை சிம்மிஸ் ஆகும். அக்காலத்தில் வெளிநாட்டில் உள்ள பெண்கள் ஃப்ராகுக்குள் ஃப்ராக் போட்டதுனால அவங்க உள்ளாடையாக வந்து பெட்டிக்கோட்டை போட்டாங்க. இப்போ நாமளும் வந்து பிள்ளைங்களுக்கு இப்போயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை இப்போ வந்து வெளியிலே நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில் பெட்டிக்கோட்டோடு போட ஆரம்பிச்சிட்டோம். இதற்கு கை பாகம் கிடையாது. கழுத்து கை வளைவுகளில் ஃப்ராகில் இருப்பதை போல் பெரியதாக இருக்க வேண்டும். ஆம்கோல் ஷேப் வந்து பெரியதாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா கை கழுத்துகளில் லேஸ் பைண்டிங். இல்லை, ஓரத்தில் வந்து லேஸ் வச்சுக்கலாம், பைண்டிங் வச்சுக்கலாம். பைண்டிங்னா பைப்பிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பொருத்தமான துணிகள் இதுக்கு பார்த்தீங்கன்னா லாங் கிளாத், மல், காடா, பாப்ளின். இந்த துணியெல்லாம் வந்து வாங்கிக்கணும். யாராவது கேட்டாங்க பெட்டிக்கோட்டுக்கு எப்படி துணி எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லணும். லாங் கிளாத்தில் ஒரு எத்தனை மீட்டர் எடுத்துக்காங்க, மல்லில் எத்தனை மீட்டர் எடுத்துக்காங்க, அவங்க எப்படி மெல்லிசாக கேட்குறாங்களா மொத்தமாக கேட்குறாங்களா, காடானா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி பீஸ்லாம் நம்ம பார்த்து சொல்லணும். டெய்லர்கிட்ட ஐடியாலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட், அதாவது பெட்டிக்கோட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. நேச்சுரல் வேஸ்ட், இதோட தமிழ் அர்த்தம் வந்து நான் கொடுத்துருக்கேன், முதுகு தண்டின் நீளம். இது வந்து நான் தோராயமாக ஒரு அளவு தான் குறிப்பிட்டு எழுதியிருக்கேன். நோட்டில் கொடுத்த அளவு இது. இது இன்னொரு பொண்ணுக்கு எடுத்த அளவு. இப்போ நம்ம தைக்க போகிறது இன்னொரு பொண்ணோடது. இப்போ நேச்சுரல் வேஸ்ட், முதுகு தண்டின் நீளம் 30 சென்டிமீட்டர். ஃபுல் லென்த், உடையின் நீளம், நம்ம என்ன உடை தைக்கிறோமோ அதுக்கான நீளம். ஃபுல் ஷோல்டர், முழு தோல் அளவு 31 சென்டிமீட்டர். பிரஸ்ட் அளவு, மார்பு சுற்றளவு 62 சென்டிமீட்டர். ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டிராயிங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் லென்த்து. இதே லைனில் இது வந்து ஃபோல்டில் வரும். ரெண்டுமே 2 பீஸ் வரும் ஃபோல்டில். ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று, ரெண்டுமே ஃபோல்டில் தான் வரும். நேச்சுரல் வேஸ்ட் அதே லைனில் மேலே பார்த்தீங்கன்னா B/4 - 2. இது வந்து நெக்கோட பாயிண்ட்டு, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த லைனில் மேலே பார்த்தீங்கன்னா shoulder/2. இது அப்படியே அதே அளவு shoulder/2 கீழே வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இப்போ செஸ்ட் லைனில் நீட்டி விட்டுக்கணும். செஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க, B/4 + 2.5. இது வந்து இதோட அளவு, இது வந்து இதோட அளவு. இந்த எண்டில் கொடுத்துருக்கோன்னா இந்த கோட்டோட அளவு. இப்போ B/4 + 1.5. இது வந்து கிராஸ் வரும், ஒரு 1 சென்டிமீட்டர் கிராஸ் வரும். இதுக்கு 1 சென்டிமீட்டர் தான் வித்தியாசம் வரும். லாஸ்ட்டாக பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா B/3 + 5 அகலம். இப்போ டாட்டோட அகலம் பார்த்துக்கலாம். டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா B/12 + 2. கழுத்து என்ன அகலமோ அதே அகலம் தான்.
இதில் 1 சென்டிமீட்டர், இதில் 1 சென்டிமீட்டர். உயரமும் பார்த்தீங்கன்னா இதே அளவு தான். இங்கே என்ன அகலம் வச்சிங்களோ அதுதான் இந்த உயரமும் அந்த உயரமும். இந்த பக்கமும் வச்சுக்கணும், இந்த பக்கமும் வச்சுக்கணும். இது டாட்டோட ஷேப் நம்ம வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தோட வளைவு B/12 + 2 கழுத்து. அதோட இறக்கம் பார்த்தீங்கன்னா B/6. இந்த ஃப்ரண்ட் நெக்கு இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான இறக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 2 சென்டிமீட்டர் கூட வேணுமா, இல்லை ட்ரெஸ்ஸோட நெக்குக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இது வந்து பேக் நெக் சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பேக் நெக்கும் இறக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஷோல்டர் ஸ்லாப். இந்த நெக் பாயிண்ட்லேருந்து இதுக்கு இந்த லைனில் வரும். இதில் வந்து 1 சென்டிமீட்டர் குறிச்சிக்கணும். ஷோல்டர் ஸ்லாப் வரைஞ்சிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து B/12 + 2 பார்த்தோம். இதில் வந்து இந்த கோட்டில் 5 சென்டிமீட்டர் நெக் பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் வச்சு இந்த ஆம்கோல் ஷேப் வரையணும். இங்கே குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு ஆம்கோல் ஷேப் இந்த பாயிண்ட் வரைக்கும் வரையணும். இப்போ ட்ராயிங் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ற ஃபார்முலா ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கணும். B/4 - 2 B/12 + 2 இந்த ஃபார்முலா ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கணும். எடுத்து போட்டு பின்ற இடத்துல என்ன வருதோ, ஃபுல் லென்த்தில் என்ன வருதோ, ஃபுல் ஷோல்டரில் என்ன வருதோ அந்த அளவை போட்டு +2னா கால்குலேட்டரில், பைனா வகுத்தல், ப்ளஸ்னா கூட்டல் உங்களுக்கு தெரியும். இதை வந்து கூட்டி எல்லாம் போட்டு வச்சுக்கணும். ஆன்சர் என்ன வருதோ அதை அப்படி அப்படியே குறித்து வச்சுக்கணும். டபுள் வித்தில் இப்போ எவ்வளோ துணி ஆகுதுன்னு பார்க்கலாம். டபுள் வித்னா 120 சென்டிமீட்டர், அதாவது 92 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறது தான் டபுள் வித் வரும். துணியினாகலாம் 120 சென்டிமீட்டர். 120 சென்டிமீட்டர் ஆகலாம். 70 சென்டிமீட்டர் துணி தேவைன்னு போட்டிருக்காங்க. இப்போ 70 சென்டிமீட்டர் துணி அந்த உயரத்தை வச்சு தான் போட்டிருக்காங்க. இப்போ இதை அதை எப்படி அளந்துருக்காங்கன்னு பாருங்கள். 120 சென்டிமீட்டர் துணியோட அகலம். கீழே வந்து பாட்டம் வந்து B/3 + 5 B/3 + 5 25.6, அதாவது 26னே வச்சுப்போம். 26னு வச்சிங்கன்னா கூட ரெண்டு இது வந்து 52 வருது. நான் 51 கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். தையலுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர் விட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இது 2 ஷேப்பும் வரைஞ்சா மீதி வந்து 10 சென்டிமீட்டர். இது சேர்த்தா 110 சென்டிமீட்டர் வருது. மீதி வந்து 10 சென்டிமீட்டருக்கு. இதில் கழுத்துக்கு எல்லாத்துக்கும் கிராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓப்பன் பீஸ் வந்தாலும் அதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம அளவு எடுக்கலாம். இப்போ இந்த பொண்ணுக்கு தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் வேஸ்ட் எடுத்துக்கலாம். நேச்சுரல் வேஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டு மாதிரி தூக்கலாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அந்த மூட்டில் இருந்து இடுப்போட பல்லம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நிற்க சொல்லுவாங்க. 28. அடுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து. இந்த ஷோல்ட்ரு நெக் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து எவ்வளோ உயரம் தெரியும். முட்டிக்கு கீழே இருந்தால் லைட்டாக கீழே இறக்கம் இருந்தால் போதும். ஏன்னா பெட்டிக்கோட் எல்லாம் முட்டியோடு தான் வரும், அதுக்கு கீழே வராது. அது வந்து 82. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர். இந்த மூட்டிலேருந்து இந்த மூட்டு வரைக்கும், இந்த மூட்டுக்கு மேலே வச்சுக்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா 30 cm. இப்போ பிரஸ்டோட சுற்றளவு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் விட்டு எடுக்கிற அளவு 62, 60 கூட வச்சுக்கலாம். 60 தான் வருது. சட்டைக்கு மேலே எடுக்கிறதுனால உங்களுக்கு லூஸாக இருக்கும். எப்போவுமே வந்து துணிக்கு மேலே எடுத்திங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கூட தான் வரும். முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு டைட் ஃபிட்டிங் போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். லூஸ் சட்டை போட்டிருந்தாங்கன்னா இந்த மடிப்பே வந்து உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்படி கூட வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா கூட ப்ளவுஸோடு எடுங்க. சாரியோட மேலே எடுத்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் கூட தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வித் கிளாத்து. ராங் சைடில் தான் மடிச்சிருக்கு. இப்போ ஒயராக இருக்கான்னு பார்த்துக்கணும், தேவையான ஒயராக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நமக்கு வந்து 82 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் தையல் அளவு தேவை. 86 இருக்குது, கரெக்டாக இருக்குது இந்த உயரம். இப்போ அகலத்தில் பார்த்தீங்கன்னா 25 வருது. இந்த அளவு B/3 + 5 வந்து 25 வருது. அப்போ 50க்கு மேலே இருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே இருக்குது. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் துணி. அதை 2 ஃபோல்டாக போட்டுக்கலாம். 50க்கு மேலே ஒரு 6 சென்டிமீட்டர் கூட இருந்தால் தான் தையல் அளவுக்கு உங்களுக்கு வரும். இந்த பாருங்கள், இது ஒரு ஃபோல்டு. இதில் வந்து டபுள் ஃபோல்டு வருது. டபுள் ஃபோல்டு வரும். டபுள் ஃபோல்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வரணும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் குறிச்சிக்கோங்க. ஃபுல் லென்த் வந்து எனக்கு 82 வருது. உங்களுக்கு எவ்வளவோ அதை குறிச்சிக்கோங்க. கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர். அதே அளவு இங்கேயும் எதிர் சைட்லேயும் குறிச்சிக்கணும். 82 ஒரு 2 சென்டிமீட்டர். கீழே
கீழே தையல் அளவுக்கும் கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதே ஃபோல்டு லைனில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வேஸ்ட் எனக்கு வந்து 30 வருது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவு குறிச்சிக்கோங்க. இதுவும் 30 தான். இப்போ இந்த கோடும் போட்டுக்கணும். இப்போ இதே லைனில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து செஸ்ட் லைன் வரும். செஸ்ட் லைனில் B/4 - 2 இருக்கும். அது வந்து 15. எனக்கு 15 வருது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனும் குறிச்சிக்கணும். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லைன், ஷோல்டர்/2 வந்து எனக்கு 15 வருது. அதே அளவு கீழே செஸ்ட் லைன்லையும் குறிச்சிக்கணும். இப்போ இதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். படத்தில் பாருங்கள் இந்த ஷேப் தான் வந்திருக்கும். அதை அப்படியே பார்த்து போடணும். இந்த ஷோல்டர் அளவு தான் கீழே அந்த பாக்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் மேலே இருக்கும். இந்த நெக் பாயிண்ட் வந்து B/12 + 2 7 சென்டிமீட்டர். கீழே இறக்கம் வந்து B/6 10. உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் 2 சென்டிமீட்டர் கூட வச்சுக்க போகிறேன். இதை வந்து வெளியில் போடுற மாதிரினா நீங்கள் 10 சென்டிமீட்டர் வச்சா கரெக்டாக இருக்கும். உள்ளுக்க போட்டுக்க போகிறீங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸை விட இறக்கம் கம்மியாக இருக்கணும். அதனால் நம்ம இறக்கம் அதிகமாக வச்சாதான் ட்ரெஸ்ஸோட நெக் வந்து கரெக்டாக ஈக்குவல் ஆகும். இதையும் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் நெக் வந்து சென்ட்ரு வச்சுருப்பாங்க. இதுக்கும் சென்ட்ரு வச்சுருப்பாங்க. சென்ட்ரு வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை இறக்கி நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மேலேயே போட்டுக்கிறேன். இறக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நெக் ஏதாவது இறக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இறக்கி போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் ஸ்லாப்க்கு அளவு வச்சோம் இல்லைங்களா, இதை கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனில் மேலே 5 சென்டிமீட்டர், 5 இல்லைன்னா 6 கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அகலம் வேணுன்னா 6 வச்சுக்கலாம். இந்த செஸ்ட் லைனில் லாஸ்ட்டாக B/4 + 2.5 17.5 வருது எனக்கு. உங்களுக்கு என்ன அளவோ வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வேஸ்ட் லைனில் B/4 + 1.5 1 சென்டிமீட்டர் கம்மியாக வரும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதுவும் இந்த பாயிண்ட்டும் ஆம்கோல் ஷேப் வரையணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B/12 + 2 மேலே நெக்குக்கு வர அளவு தான் வரும். நெக்குக்கு நேராக தான் இந்த டாட் வரும். இப்போ இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர். உயரமும் நீங்கள் அதே அளவு தான். B/12 + 2 என்ன அளவோ அதே அளவு தான். இப்போ நீட்டாக ஒரு கோடு அந்த டாட்டோட ஷேப் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி போட்டுக்கணும். இப்போ டாட் ரெடி ஆயிடுச்சு, சைட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாட்டம் லைன் பார்த்துக்கலாம். பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா B/3 + 5 அதாவது 25 வருது எனக்கு. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போடணும். அதில் 2 சென்டிமீட்டர் அளவு தையல் அளவு. இது லைட்டாக நீங்கள் இப்படி வளைச்சி கூட போட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். இப்போ தையல் அளவுலாம் விட்டுட்டோமா, கீழே தையல் அளவு விட்டாச்சு, சைடில் விட்டாச்சு. இப்போ அந்த தையல் அளவு எப்படி வருதோ அதுபடி தான் நீங்கள் கட் பண்ணிட்டு வரணும். அப்படியே வந்து இந்த ஆம்கோல் ஷேப், இந்த ஷோல்டர்ஸில் பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணணும்.
ஃபோல்டெல்லாம் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நகராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா துணி வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும். ஒன்று கம்மியாக இருக்கும், ஒன்று அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 4மே சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக் மட்டும் கட் பண்ணணும். 4 சேர்த்து பேக் நெக் மட்டும் கட் பண்ணணும். இப்போ ஷோல்டர் ஸ்லாப். நாம்கால் ஷேப் வந்து ஃப்ரண்ட்டு பேக்லாம் கிடையாது பெட்டிக்கோட்டில், அதனால் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4த்துக்கும் சேர்த்து தையல் அளவு நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபோல்டு வந்து நீங்கள் வெளியில் எடுத்துடணும். இதுதான் வந்து பேக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கை இதில் கட் பண்ணிக்கணும். இப்போ பேக்கை அடியில் போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட்டை மேலே போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட் தெரியறதுக்காக ஒரு நீடில் நல்லா புக்கு தைக்கிற ஊசி, பெரிய ஊசி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு 4 பீஸுக்கும் சேர்த்து அடையாளம் போட்டுக்கணும். அது மாதிரி இந்த இடம் இந்த கார்னர். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த அடையாளம் பாருங்கள் இந்த ட்ரெஸ்லேயே வந்திருக்கும். எல்லா பக்கமும் இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாட் வந்து ஃப்ரண்ட்டில் 2 பக்கமும் வரும், பேக்கில் 4 பக்கமும் வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் 2 பக்கமும் வரைஞ்சாச்சு. பேக்லேயே அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ பேக்கில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, இதை எடுத்து வச்சிடலாம். பேக்கில் ஓப்பன் வரும் உங்களுக்கு. ஓப்பனுக்கு இந்த நேச்சுரல் வேஸ்ட்லேருந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் வெட்டணும். அப்போ தான் வந்து ஃப்ரீயாக பசங்களால் போட முடியும். ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு கீழே வரைக்கும் கட் பண்ணணும். இதோட கட் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு டைட்டாக இருக்கும். பட்டக்ஸ் வழியாக மாட்டும் போது சில பிள்ளைங்க வந்து நல்லா ஊட்டமாக இருக்கும், அப்போ வந்து டைட்டாக இருக்கும். அதனால் இதை கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓப்பன்ஸில் படித்ததெல்லாம் இப்போ வரும். ஓப்பனிங் ஒரு கிளாஸ் படித்தோம் இல்லைங்களா, அதில் என்னென்ன ஓப்பன், ஹாஃப் ஓப்பன் வந்துச்சு, எல்லா ஓப்பன் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஓப்பன்லாம் இதில் வரும். அது ஓப்பன் கட் பண்ணியாச்சு. ஓப்பன் அளவு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு உயரம் வச்சுருக்கோம் நம்ம, அதாவது 2 பீஸ் வர்ற மாதிரி அகலம், ஒரு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி அகலம் வச்சு பீஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த உயரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதை விட கீழே கொஞ்சம் தையல் அளவு வர்ற மாதிரி எடுத்துக்கணும். அந்த பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இது கிடையாது, இதுவும் இந்த பீஸில் சென்டரை வச்சு இது எவ்வளோ உயரமோ அந்த அளவு கட் பண்ணி விட்டுக்கணும். ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஒரு பீஸ் வந்து ஃபால்ஸ் பீஸாகவும் ஒரு பீஸ் வந்து எக்ஸ்டெண்டட் பீஸாகவும் வரும். கொக்கி பீஸும்
லூப் பீஸாகவும் வரும். இப்போ அந்த மார்க் பண்ணதோடு நம்ம கட் பண்ணணும். இதோட நிப்பாட்டிக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஓப்பன் பீஸ். இப்போ ரைட் சைடில் இந்த பீஸ் இப்படி வச்சு வி ஷேப்பில் நம்ம தைச்சிட்டு ஒரு பீஸ் வந்து எக்ஸ்டெண்டடாகவும் ஒரு பீஸ் வந்து ஃபால்ஸாகவும் நம்ம தைச்சிருக்கோம். அந்த மாதிரி மாடல் தான் இப்போ இந்த ஓப்பனில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ கைக்கு கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க துணியில் சதுரமாக கட் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. சதுரமோ இல்லை நீள் சதுரமோ, ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர். பைப்பிங்னா ரெக்டாங்கிளில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஹெம்மிங்னா ஸ்கொயரில் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவு. இந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கைக்கு வேணும், கழுத்துக்கெலாம் வேணும், அதனால் நிறைய பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பீஸ் அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் அதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி வச்சு அடிச்சுக்கிட்டே வரணும். ஃப்ரண்ட்டில் வந்து மேலே ஒரு பீஸ் வச்சு அடிச்சுக்கிட்டே வரணும். இப்போ 2 கைக்கு கழுத்துக்கு பீஸ் அடித்து வச்சுக்கோங்க. ஓப்பன் பீஸ் தைக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 4 டாட்டும் ராங் சைடில் பிடிச்சிக்கோங்க. நம்ம வரைஞ்சபடி இந்த சென்டரை அப்படி பிடிச்சிக்கணும். இதிலேருந்து நீங்கள் வந்து முன்னாடி டைட் பண்ணக்கூடாது, முடிக்கும் போதும் டைட் பண்ணக்கூடாது. அப்படியே தைச்சி இங்கே வந்து கார்னர் நிப்பாட்டிக்கிட்டு துணியை திருப்பி அப்படியே எடுத்துடணும். கொஞ்சம் நூல் விட்டு தான் கட் பண்ணணும். அப்படி தான் டாட் அழகாக இருக்கும். டைட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். இங்கே வந்து இப்படி நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பிக்கணும். லைட்டாக கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி லைட்டாக நூல் விட்டு கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து இப்படி வந்திருக்கும். நீங்கள் இங்கே டைட் பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி அப்படியே சுருங்கின மாதிரி ஆகிடும். இப்போ மேலேயும் பாருங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக வந்திருக்கும். இப்போ 4 டாட்டும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. எல்லா டாட்டும் பிடிச்சாச்சு. அந்த ஓப்பன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். ரைட் சைடும் மேலே படிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்தோடனே 1 சென்டிமீட்டர் தள்ளி, ஒரு அரை சென்டிமீட்டர் தள்ளி பள்ளத்தில் குத்திக்கோங்க. நேராக ஷார்ப்பாக குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு அப்புறம் வளைக்கணும். வளைச்சி இப்படி தைக்கணும். இதே ஷேப்பில் அப்படியே கொண்டு வரணும். இப்படி குத்திட்டு திருப்பிடணும் சுத்தமாக. வயரம் கரெக்டாக வரலான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடம் நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். தையலுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி இப்படி மாட்டுற மாதிரி தான் வரும். நம்ம தான் மாட்டி விடுவோம் இல்லைங்களா, இப்படி மாட்டுற மாதிரி வரும். இது ஃபால்ஸ் பீஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்டெண்டட் பீஸாகவும் வைக்கணும். இப்போ இது கரை பாகம்தான். கரை இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு மடிப்பு மடிக்கணும். இது கரை தான், நான் அப்படியே மடிச்சுக்கிறேன். இந்த தையலை தாண்டி மூடின மாதிரி வரணும்.
இப்போ வெளியில் நமக்கு பீஸ் லைட்டாக தெரியும், அந்த சன்னமான துணின்றதுனால தெரியும். இந்த பள்ளத்தில் இல்லைன்னா இது மேலே கூட நீங்கள் தையல் போட்டு வரலாம். இந்த இடம் வரும்பொழுது சுத்தமாக உள்ள திருப்பிடுங்க. இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் அடிச்சுட்டு வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துட்டு திருப்பி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டு தையல் வரைக்கும் மடிச்சுட்டு சுத்தமாக இந்த பீஸ் ஒரு பீஸ் வந்து சுத்தமாக திருப்பணும், ஒரு பீஸ் வந்து எக்ஸ்டெண்டட் மாதிரி எக்ஸ்ட்ரா வரணும். இது வந்து கொக்கி வரும், இப்படி மாட்டுற மாதிரி வரும். இது லூப் பீஸாக வரும். ஏற்கனவே ஓப்பனில் போய் பாருங்கள், இன்னும் கூட டீட்டெயிலாக உங்களுக்கு நல்லா புரியும். டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அது ஏற்கனவே நான் போட்டுட்டேன், அதை போய் பாருங்கள். தையல் மூடின மாதிரி வச்சுக்கணும். இந்த பள்ளத்துலேயே போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இல்லை இந்த பீஸ் மேலே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக போட்டுக்கணும். லைட்டாக டைட் பண்ணி எடுத்துருங்க வெளியில். இப்போ இந்த பீஸில் ஒரு படிமான தையல். இந்த பிசரெல்லாம் இந்த பீஸ் பக்கம் இருக்கணும். இந்த இடம் தைக்கும்போது கரெக்டாக தைங்க. இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ எடுத்து கட் பண்ணிடணும். இந்த பீஸ் வந்து இந்த தையல் அளவுக்கு மடிச்சுட்டு சுத்தமாக நம்ம படிமான தையல் போட்டதுனால சுத்தமாக திருப்பிடணும். சுத்தமாக திருப்பி இந்த ஓரத்தில் தையல் போட்டுட்டு வரணும். இதையும் நம்ம உள்ளே எல்லாம் கொண்டு வந்துடணும். பீஸு இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதையும் சேர்த்து வச்சு கீழே வந்து லூப் பீஸ் வர மாதிரி வச்சு இதை வந்து பார் கட்டணும். பார் கட்டினீங்கன்னா ஓப்பன் வந்து ஃபினிஷிங். நமக்கு ஃபஸ்ட்டு இந்த தையலை போட்டுக்கணும். போட்டுட்டு இதோடு எடுத்து வெளியில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் பீஸை வந்து அடியில் வர மாதிரி வச்சுக்கணும். இது வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டு முன்பக்கம் வந்து பார் கட்டணும். நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே கூட நீங்கள் அடிக்கலாம். இப்படி பீஸ் தெரிஞ்சிச்சுன்னா இப்படியே கூட நீங்கள் அடிச்சுட்டு வரலாம். இல்லைன்னா அந்த பக்கம் அடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிங்க. இதுலேயே நம்ம பார் கட்டலாம். ஒரே தையலாக போய்டும். அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் அடிச்சிங்கன்னா அப்படி எனக்கு துணி தெரியல சரியாக எங்கே இருக்குன்னு தெரியலன்னா நீங்கள் ராங் சைடு தான் அடித்தாகணும். ராங் சைடு அடிச்சுட்டு இதோட எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சு பார் கட்டணும். இந்த பீஸை ஃபுல்லாக உள்ளே தள்ளிக்கணும். இங்கே பாருங்கள். இது வரைக்கும் தைச்சிருங்க. இது வரைக்கும் தைச்சிட்டு தான் கட்டணும். சுருக்கெல்லாம் வரக்கூடாதுங்க. சுருக்கம் வராமல் தைக்கணும். இன்னும் 2 தையல் போடலாம். தூக்கிடுங்க. சுத்தமாக திருப்பிட்டு
அப்படியே பாக்ஸ் மாதிரி கட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் பார் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஹாஃப் ஓப்பன் வைக்கிறது உங்களுக்கு டிஷர்ட்டு இந்த மாதிரி துணியிலலாம் வரும். பாருங்கள் இது மாதிரி வரும். இது லைட்டாக சுருக்கம் வந்துச்சு, சுருக்கம் வராமல் தைங்க. இது கிராஸ் ஆகிடுச்சு தையல், அதனால் எனக்கு சுருக்கம் வந்துடுச்சு. நீங்கள் நேராக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இது இப்படி தான் படிஞ்சு வரும். இது எக்ஸ்டர்னல் பீஸு, இது வந்து பொக்கி பீஸ். இப்போ ஃப்ரண்ட் பீஸாக மேலே போட்டுக்கோங்க. இந்த ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், 2 ஷோல்டரும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அந்த சைடும் அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிடுங்க, தேவையான அளவு மட்டும் இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட் சைடு வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். இதை அப்படியே சுத்தமாக திருப்பிடலாம். நம்ம சுத்தமாக திருப்பி தையலே போட்டுக்கலாம், ஹெம்மிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து பெட்டிக்கோட் தானே, அதனால் அப்படியே தையல் போட்டுக்கலாம். அப்படியே வளைச்சி அடிங்க. மீதி இருக்க பீஸை கட் பண்ணிவிடுங்க. மேலே ஒரு இதை அப்படியே பீஸ் அளவு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு மேலே ஒரு படிமான தையல். இதில் வந்து லைட்டாக வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். வளைவு அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வளையும். மேலே வந்து படிமான தையல். இதையே நீங்கள் பைப்பிங் மாதிரி கூட ஓரத்தில் உருட்டி அடிக்கலாம், கழுத்து கையெல்லாம். இதை சுத்தமாக திருப்பிடுங்க. விசிறு ரொம்ப அதிகமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், சின்னதாக இருந்தால் உள்ள மடிப்பில் போயிடும். ஃபுல்லாக திருப்பிட்டு ரைட் சைடில் இந்த மடிப்போரம் அப்படியே நம்ம தையல் போட்டு வரும். இந்த மடிப்போரம் போடணும். நீங்கள் ராங் சைடில் வச்சு போகிறதுனாலும் போடலாம். இந்த ஓரம் அப்படியே தையல் போட்டுருவோம். ரைட் சைடு பாருங்கள், நீட்டாக ஜாயிண்ட் ஆகிடும். இது மாதிரி இந்த கழுத்து அந்த கை எல்லாத்தையும் தைச்சிடணும். கை ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கழுத்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து கொஞ்சம் மடிக்கிற மாதிரி முன்னாடி வந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து பிசுறு இல்லாமல் வரும். திருப்பி மடிக்கும் பொழுது நம்ம இப்படி வச்சு மேலே தையல் போடணும், படிமான தையல் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து முனையில் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிவிடுவோம், தெரியாது. இங்கே தைக்கும்போது கொஞ்சம் துணி விட்டு அப்புறம் மடித்து தைக்கணும். அந்த தையலை கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி பண்ணிவிட்டு இதை இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இப்போ இந்த அளவு வச்சுக்கணும்.
பிசுரெல்லாம் மேலே வச்சுட்டு அந்த அளவு மடிச்சுக்கணும். இது மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். எல்லாத்துலேயுமே நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுங்க. முடிக்கும் பொழுதும் அது மாதிரி தேவையான அளவு துணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மடிப்புக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு இப்படி வைக்கணும். ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ சுத்தமாக திருப்பி தேவையில்லாத நூல்லாம் கட் பண்ணிவிடுங்க. சுத்தமாக திருப்பிட்டு ராங் சைடில் கூட தைச்சிக்கோங்க. சுத்தமாக திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல். இந்த பிசுரெலாம் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க, வெளியில் தெரியாத அளவுக்கு. இதில் நிறையா இருக்கு பாருங்கள், நிறையா இருந்தால் கட் பண்ணிடணும். அப்போ தான் வெளியில் வராது நம்ம மடிப்பு வச்சோம்னா, இல்லைன்னா வெளியில் வந்துடும். அப்புறம் ஃபினிஷிங் நல்லா இல்லாமல் இருக்கும். நிறையா இருக்கிற இடத்துல அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துணியை கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து சுத்தமாக திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல். நல்லா கரெக்டாக மடிப்பு வைக்கணும், வெளியிலலாம் வந்து பிசுறு வராத அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. சைடு நம்ம எவ்வளோ தையல் அளவு விட்டோமோ, சைடு வந்து 2 சென்டிமீட்டர் தையல் அளவு விட்டோம், அந்த அளவு அப்படியே வந்து இந்த ஷேப் கிட்ட வளைவு கிட்ட வரும்போது குத்திக்கிட்டு திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு அதே அளவு அப்படியே தைக்கணும். ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்பொழுது லைட்டாக அப்படியே குத்திக்கணும், திருப்பிக்கணும் அப்படி லைட்டாக. அதே அளவு தையல் போட்டுட்டு வரணும். கீழே உயரம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏற்ற இறக்கமாக துணி வரக்கூடாது. இதோ 2 தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் வந்து உள் மடிப்பு ஒன்று, வெளி மடிப்பு ஒன்று, 2 சென்டிமீட்டர் அளவு மடித்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம், இல்லை ஒரு ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம். நான் ஒரு ஸ்டிச் தான் போட போகிறேன். இந்த பிசுறு வந்து இங்கே 2 சைடும் இப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அது மொத்தம் இல்லாமல் இருக்கும், அப்படி மடிச்சுட்டு கூட தைக்கலாம். கரெக்டாக அந்த கோடு வந்து ஜாயிண்ட் ஆகணும், கிராஸாக வரக்கூடாது.
இப்போ இந்த சைடும் ஜாயின் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஈவனாக வரணும். நீங்கள் எதாவது இழுத்து வச்சு அடிச்சிட்டிங்கன்னா ஏற்ற இறக்கமாக வந்துடும். இதை வச்சு பார்த்துக்கணும். அப்பப்போ வச்சு பார்த்துட்டு எந்த பீஸ் இழுக்கலாம், எந்த பீஸ் வந்து லூஸ் விடலான்னு கரெக்டாக பார்த்து அடிக்கணும். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நான் போடுற ட்ரெஸ்ஸுன்றதுனால ரெண்டு தையல் போடுறேன். பிசுறுலாம் இருந்தால் நூல்லாம் அங்கங்கே இருந்தால் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்க. பெட்டிகோட் ரெடி. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன். இன்றைக்கி வந்து நம்ம பெட்டிகோட்டில் வந்து ப்ரெஸ் பட்டன் தான் வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். இது இப்படி கொடுத்துருப்பாங்க. அதை நான் அது மாதிரி 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம லூப் பக்கம் இதை வச்சுக்கணும். இதை வச்சு இதில் 4 ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் 4 ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் சும்மா அப்படியே தச்சிட்டு வர வேண்டியதான். சுற்றி தச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அது மாதிரி இதில் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறது. இதை வச்சு இந்த 4 ஹோல்லையும் தச்சிடணும். இது மாதிரி 3 வச்சுக்கலாம். 3 வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கேப் போட்டுருங்க கீழே. இதில் 1 இதில் 1 3 வச்சா சரியாக இருக்கும். ஊசியில் 2 பட்டையாக நூல் கோத்துக்கோங்க. ராங் சைடில் விட்டு இந்த ஹோலில் அப்படியே தைக்க வேண்டியதுதான். நல்லா இந்த கோடு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 வாட்டி. இல்லை நீங்கள் நாட் மாதிரி போகிறதுனாலும் போடலாம். இந்த ஊசியை அப்படியே இந்த துணிக்குள்ளே விட்டு அடுத்த ஹோலுக்கு அதில் ஒரு 2-3 வாட்டி அந்த ஊசியை உள்ளே விட்டு அடுத்த ஹோல். இது மாதிரி 4 ஹோல் வரும். 4 ஹோல்லையும் தச்சிடணும். ஒரு 3 வாட்டி தைச்சா போதும். இப்போ அடுத்த ஹோல். உள்ளே விட்டு முடிச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு சென்டர் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி இதுக்கு ஒரு பட்டன் 3 வச்சுக்கிட்டு அதுக்கு எதிர் சைட்லேயும் அந்த பட்டனை தைக்கணும். இதில் அட்டாச் பண்ணுற பட்டனை நம்ம தைக்கணும். அவ்வளோதான். இப்போ பிரின்சஸ் பெட்டிகோட்டோட ஃபினிஷிங் இது. உங்களுக்கு லூஸ் வேணுன்னா லைட்டாக லூஸ் வச்சுக்கலாம். கீழே அகலம் வேணுனாலும் நீங்களே அகலப்படுத்திக்கலாம். இது வந்து இந்த மாடல் இப்படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ன்றதுனால கீழே வந்து கட்டிங் வந்து சின்னதாக தான் வரும். நம்ம வேணும்னா கொஞ்சம் அகலம் வச்சுக்கலாம். அகலம் வச்சுக்கிட்டா பிள்ளைங்க உட்காரக்குள்ள கரெக்டாக இருக்கும். இது இவளுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் வைக்கலாம். லூஸ் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பசங்க போடுறதுலாம் கரெக்டாக இருக்கும்.